அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம 8வது பாடத்தோட 4வது அவுட்செடி சால்வ் பண்ண போகிறோம். இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீன் ஆஃப் 100 அப்சர்வேஷன்ஸ். அப்போ இந்த 100ன்றது டோட்டல் நம்பர், அதாவது என்னோட வேல்யூ. மீன் வந்து 100 அப்சர்வேஷன்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40. மீனோட நோட்டேஷன் வந்து எக்ஸ் பார், அதனால் 40ன்னு எடுத்துக்குவோம். இதை நான் எப்படி கன்சிடர் பண்ணேன்னா சமேஷன் எக்ஸ்ஐ பை என், ஏன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி தான் நமக்கு 40 வந்திருக்கும். அடுத்து அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நோட்டேஷன் சிக்மா, இதை வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் டேவியேஷன்ஸ். சம்ன்றதுனால சமேஷன் சிம்பரும், ஸ்கொயர்ஸ்ன்றதுனால பவர் 2வும், ஆல் டீவியேஷன் வந்து டேட்டாவிலேருந்து தான் கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஏன் நான் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன்னா என் சமேஷன் எக்ஸ்ஐ பை என் சிக்மா சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர், இந்த 4 வேல்யூமே அப்ளை ஆகிற ஒரே ஃபார்முலா இது மட்டும்தான். இதில் வந்து நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சிக்மா வேல்யூ 3னும் என்னோட வேல்யூ சமேஷன் எக்ஸ்ஐ பை என், அதாவது 40. அதை இங்கே என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 40 ஸ்கொயர் பண்ணாமல் 1600 வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்னா 2 சைடு ஸ்கொயர் பண்ணிட்டேன். 3 மட்டும் 9 ஆயிரும். இந்த சைடு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ டினாமினேட்டர் 100 இருக்கிறதுனால நான் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக எல்லா டைமையுமே இந்த 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த 9ஐ மல்டிபிள் பண்ணேன்னா 900ம், இங்கே நான் 100ஐ மல்டிபிள் பண்ணுறப்ப 100ம் கேன்சல் ஆயிரும். இங்கே 1600ஓட மல்டிபிள் பண்ணுறப்ப 2 zeros ஆட் ஆயிரும். இப்போ இந்த நெகட்டிவ் நம்பர் அந்த பக்கம் போகிறப்ப பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,900. இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம் அப்படின்னா பியில் இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நன்றி.